இப்போ நம்ம பார்க்க போகிறது சரிவிகித உணவு ஆரோக்கிய உணவு முறை நோயை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் படித்த பள்ளிக்கூடத்தில் நிறைய பேர் சாப்பிட்டு வராமல் வழிபாட்டு கூடத்தில் சாப்பிட்டு வராமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. வேர்வை நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஆசிரியர்கள் பெற்றோர்களிடத்தில் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சரவணன்றவனுக்கு இந்த இளம்பிள்ளையிலே கை கால் ஊனமாக போயிடுச்சு. அடுத்தது பெரியாத்தாக்கும் அதே நிலமை தான். அதை பற்றி இப்போ நான் பார்க்க போகிறோம். காலையில் என்னென்ன உணவு எடுக்கணும், மதியானம் என்னென்ன உணவு எடுக்கணும், மாலையில் என்னென்ன உணவு எடுக்கணும்னு அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிவிகித உணவு, ஆரோக்கிய உணவு குறைபாடு, நோய் தீர்வுகள், 8 மாத குழந்தைகளுக்கான உணவு அட்டவணை. காலை 9 ஆப்பிள் கூழ், கேரட் கூழ், பூசணிக்கூழ், வாழைப்பழம், சர்க்கரை, வள்ளிக்கிழங்கு கூழ், காய்கறி கூழ். மதியம் 12 மசித்த நெய் சாதம், தக்காளி கிச்சடி, பொங்கல், புதினா கிச்சடி, கேரட் கிச்சடி, மசித்த பருப்பு சாதம். மாலை 6 ஹோம்மேட் செர்லாக்ஸ், பார்லி கஞ்சி, ஓட்ஸ் உப்மா, ரவா உப்மா, ராகி மாவு, இட்லி. அதிகாலை, நண்பகல், இரவு நேரம் தாய்ப்பால் அவசியம். உணவு முறைகள்: காலை 7 மணிக்கு டீ 1 கப், பேரிச்சம்பழம், மேரி பிஸ்கட் 3 அல்லது ரஸ்க் ரொட்டி. காலை 8:30 மணிக்கு கஞ்சி 1 கோப்பை அல்லது 2 இட்லி அல்லது 2 சப்பாத்தி, பாலாடை கட்டி 1 துண்டு அல்லது 1 முட்டை மற்றும் 1 டம்ளர் பால். காலை 11 மணிக்கு முளைக்கட்டிய சிறுதானியம், குவளை எவையேனும் 1 பழம். மதியம் 1 மணிக்கு சப்பாத்தி 3 அல்லது 3 கரண்டி சாதம், பருப்பு 1 குவளை, பச்சை காய்கறி குவளை, தயிர் 1 குவளை, சலட் சிறுதட்டு நிறைய. மாலை 4 மணிக்கு கொஞ்சம் உப்புமா, பால் 1 டம்ளர். இரவு 8:30 மணிக்கு சப்பாத்தி 3 அல்லது 3 கரண்டி சாதம், பருப்பு கரண்டி, பச்சை காய்கறி 1 கரண்டி, தயிர் 1 குவளை, மீன் அல்லது கோழிக்கறி 1 குவளை, சாலட் 1 தட்டு. இரவு 9:30 மணிக்கு பால் 1 டம்ளர். இவ்வாறான உணவுகளை ஒரு பெண் எடுத்துக்கொண்டால் குழந்தை எவ்வித குறைபாடும் இல்லாமல் நன்கு ஆரோக்கியமாக இருப்பதுடன் தாயும் நலமாக இருப்பாள் என்பதில் ஐயமில்லை. அதிக அளவும் உண்ணக்கூடிய உணவும்: அதிக உண்ண வேண்டியவை தானியங்கள், தாராளமாக உண்ணக்கூடியவை பழங்களும் காய்கறிகளும், குறிப்பிட்ட அளவுகளில் உண்ணக்கூடியவை இறைச்சி, மீன், முட்டை, பால், பயறு வகைகள். மிக குறைவாக உண்ணக்கூடியவை எண்ணெய், இனிப்பு, உப்பு, பதப்படுத்திய உணவுகள். நன்றி.